பிறந்தார் வட மதுரை என்னையாம் போய் வளர்ந்தார் அயப்பாடி அறிந்தார் மிக பருவே என்னையா சுதையிடம் பல் குடித்தாய் நந்தகோன் தன்னிடத்தே எங்காயாம்பு வண்ணா சொந்தமாய் தனழுந்து ஆடை கறந்தாரா எங்காயாம்பு வண்ணா 5 லட்சம் பல்பதுவே பாடி கறந்தாரா எங்காயாம்பு வண்ணா 10 லட்சம் பல்பதுவே நாங்கள் ஆண்டாண்டு காலமாக இந்த மருத கள்ளழகர் கோயிலுக்கு அடிக்கடி வருஷம் ஒரு தடையும் இடையிலேயே மாதம் வாரங்களுக்கும் நல்ல காரியங்களும் சில தெய்வமான காரியங்களுக்கும் நடைபெறுவதற்காக அனைத்து 84 பட்டி பிரியதனம் கடவங்குடி நாட்டு பிரியதனமும் அத்திமரத்து சொல்லு அருளிச்சி வாக்கு ஆனாம்பட்டி சொல்லு அஞ்சூர் சொல்லு அத்தூர் வாக்கு இந்த நீதியான கணக்கெடுத்து கொடுத்து இந்த நீதி கட்டுப்பட்டு சரளப்பட்டி புத்தப்பட்டி இந்த மாதிரி 84 பட்டி கரகங்களில் சுத்தாம்பட்டி இந்த மாதிரி நிறைய ஊர்களில் இருந்து பூசாரிகள் அனைத்து பூசாரிகளும் இந்த தெய்வத்தை தொட்டு நிலை வழங்க வேண்டிய காரணமாக ஆண்டுக்கு ஒரு முறை இங்கே வந்து கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களுக்கு ஏராளம் 84 பட்டிலையும் உள்ள பெரியவர்கள் ஒரு ஊருக்கு 4, 5 இப்படி தொடர்ந்து எடுத்து இந்த இடத்துல நீதி வழங்குமாறு இந்த கள்ளழகர் கோயில் 18ஆம் படி திருமலை ஆண்டார் சொன்ன வாக்கு ஆண்டார் இடத்துலையும் கள்ளழகர் கோயிலில் 18ஆம் படி கருப்பம் அழகர் மலையில் ராமர் ஏந்தக்கூடிய அழகர் மலையான் என்று சொல்லக்கூடிய நாராயண பெருமாள் இடத்திற்கும் நாங்கள் சேவை செய்வதற்காக தொடர்ந்து பணியாற்றி கொண்டு வந்திருக்கிறோம்.
காலடியாகவே 7 நாள் பயணம் தொடர்ந்து ஒரு வாரம் முதல்ல வந்து நாங்கள் என்னிடத்துல இருந்து வரும்போது கன்னிப்பட்டி, சுக்காம்பட்டி, அப்படியே பிள்ளையார்கோல்பட்டி வழியாக புத்தானத்தம், திரும்ப தூரங்குறிச்சி இந்த வழியாக நடந்து பாலாத்து வந்து சாமி கும்பிட்டு விட்டுட்டு பாலாத்திலிருந்து தெய்வத்தின் அருள் ஆடி வாக்கு சொல்லி அது தெரு அருள் பெற்று அதிலிருந்து நடந்து திரும்ப குட்டுப்பட்டி, குமரப்பட்டி வழியாக நத்தம் வழியாக ஊராளிப்பட்டி கோயிலுக்கு அம்மன் கோயிலில் வந்து எல்லாரும் இரவு தங்கி அங்கு எல்லாரும் செய்யக்கூடிய விளையாட்டுகளை விளையாடிவிட்டு கும்மி அடித்து ஆடல் பாடல்கள் அற்புதமான சில நிகழ்ச்சிகளை பார்த்துவிட்டு அங்கிருந்து காலை 6 மணி மேலே தொடர்ந்து எழுந்து திரும்ப நாங்கள் இதே மாதிரி விருது பூட்டி தொடர்ந்து நடைபெறாக மலை வழியாக 7 அருவி தாண்டி 7 அருவியிலிருந்து தலைமலை சென்று தலைமலையிலிருந்து பேத்துக்கும் திருவாக்குகள் அவரவர் பூசாரிகளுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு தகுந்த மாதிரி இந்த அருள் வாக்கு பிரகாரம் சில அறிகுறிகளை சொல்லி அவர்களுக்கு ஆண் குழந்தை இல்லாதவர்களுக்கு பெண் குழந்தை இல்லாதவர்களுக்கு சொத்து சுகம், மண் இழப்பு, மக்கள் இழப்பு இந்த மாதிரி போன்ற சில நல்ல காரியங்களை அவர்கள் காலிலே விழுந்து தொட்டு பாதம் தொட்டு கேட்பார்கள். அதுக்கு 5 பேரும் அவரவர்கள் இடத்திலே காலிலே தொட்டு வணங்குவவர்களுக்கு திரு அருள் கொடுத்து அருள் வாக்கு பெற்று அந்த வழியாக திரும்ப தலைமலையாக கீழே இறங்கி வந்து தீர்த்த சுனையிலே எல்லாரும் குளித்து நீராடி விட்டு அப்படியே கருடாரவாதி இடத்துலையும் குளித்து நீராடி விட்டு பழம்பீர் சோலையிலே சிறிது நேரம் இழப்பாரி கொண்டு இருந்து அப்புறம் பழம்பீர் சோலையிலே அறுவடை வீட்டுக்கு கொண்டிருக்கும் பழம்பீர் சோலை ஸ்ரீ முருகப்பெருமானையும் விநாயகரையும் அந்த தாய் பத்தினியையும் வணங்கி கொண்டு திரும்ப நடந்து கொண்டு மாவூரிலே வந்து சிறிது நேரம் அமர்ந்து விருதை திரும்ப பூட்டி கொண்டு திரும்ப 18ஆம் படி வழியாக அந்த மாவூரிலிருந்து 18ஆம் படி திருமலையாண்டார் சன்னதி, அழகர்மலையான் கள்ளழகர் திருக்கோயில் அந்த இடத்துல சென்று திரும்ப சென்று நாட்டார் தோப்பிலே விருதுகளை கலைத்து இரவு தங்கி விடுவோம். இரவு தங்கிவிட்டு அன்று காலை 10 மணி முதல் எங்களது குல வழக்க பிரகாரம் என்னென்ன இறுதி பிரகாரம் நல்லது கெட்டது சில காரியங்களை செய்து பேசிக்கொண்டு சில தர்மங்கள், சில நியாயங்கள், சில விவகாரங்களை பேசி முடித்து கொண்டு மீண்டும் இதே மாதிரி விருது பூட்டி தெய்வத்திற்கு கால்நடையாக நடந்து திரும்பவும் 18ஆம் படி தொட்டு கும்பிட்டு திருமலையாண்டாரை தொட்டு கும்பிட்டு திரும்ப மாயவர் நாராயண பெருமாள் கள்ளழகர் திருக்கோயிலில் சன்னதியை அடைந்து எல்லாரும் சாமி கும்பிட்டு விட்டுட்டு அருள் பிரசாதம் பெற்று தீர்த்தத்தைகளை வாங்கி கொண்டு திரும்ப நடந்து கொண்டு திரும்ப 18ஆம் படியிலே வாக்கு வந்து எல்லாத்துக்கும் திரும்ப அதே மாதிரி வாக்கு கொடுத்து விட்டுட்டு திரும்ப இந்த இடத்துல நிற்கும்போது இந்த சில வார்த்தைகளையும் நன்மைகளையும் கேட்பதாக இந்த இடத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பெருமாள் பூசாரி, கன்னிப்பட்டி.